திருவருகை கால முதல் வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 17வது பிரிவு 22 27 வரை. இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி இயேசுவின் துன்பம் மரணத்தை பற்றி பேசுகிறது. இரண்டாவது பகுதி ஆலய வரியை பற்றி பேசுகிறது. இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தான் பாடுபட போவதையும், துன்பப்பட போவதையும், மரணத்தை தழுவ போவதையும் கேட்டவர்களுக்கு மிகவும் மன உளைச்சலை சீடர்கள் உணர்ந்தார்கள். ரோமானியர்களை வெற்றி கொண்டு தாவீது ஆட்சியை அமைப்பார் என்று நினைத்து அவர்களுடைய கனவு தவிடுபொடியானது. இதனால் அவர்கள் வருத்தமடைந்தார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முழு மனித குலத்தையும் விடுவிக்க தங்கள் ஆண்டவர் இயேசு இறந்து விடுவார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைய நற்செய்தியின் இரண்டாம் பகுதியில் பேதுரு ஆலய வரி அதிகாரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு பக்தியுள்ள யூதர் என்றும், எனவே ஆலய வரியை செலுத்துகிறார் என்றும் உறுதியளிக்கிறார். 20 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட அனைத்து யூத ஆண்களும் கோவிலின் பராமரிப்பு மற்றும் அதன் தியாகங்களுக்காக கோவில் வரியாக அரை ஷெக்கல், தோராயமாக 2 நாட்கள் ஊதியத்திற்கு சமம் செலுத்த வேண்டியிருந்தது. அவர்கள் பேதுருவின் வீட்டை அடைந்தபோது இயேசு பேதுருவை மீன் பிடிக்க செல்லவும், அவர் பிடித்த முதல் மீனின் வாயை திறந்து அங்கு அவர் காணும் நாணயத்துடன் பேதுருவின் மற்றும் அவரது சொந்த வரி இரண்டையும் செலுத்தவும் அறிவுறுத்தினார். கடவுளின் மகனாக இயேசு சட்டபூர்வமாக யாருக்கும் எந்த வகையான வரியையும் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெற்றிருந்தாலும் அவர் மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிக்கும் பாடம் என்ன? 1. நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு அனுபவித்த துன்பம், மரணம் நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். எனவே நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நன்றியுள்ளவர்களாக இருப்பது? பாவத்தின் அனைத்து சந்தர்ப்பங்களையும் தவிர்ப்பதன் மூலமும், நமக்கு ஏற்படுகின்ற வலி துன்பங்களை நமது பாவத்தின் பிராயச்சித்தமாக ஏற்றுக்கொள்வதன் மூலமும், மற்றவர்களுக்கு தியாகத்தோடு உதவுவதன் மூலமும் நன்றி செலுத்த முடியும். 2. விசுவாசமான கிறிஸ்தவர்கள், நம்பிக்கையான கிறிஸ்தவர்கள் மற்றும் நம்பிக்கையான குடிமக்கள் என்ற வகையில் திருச்சபை மற்றும் நம் நாட்டின் சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மேலும் திருச்சபையின் தேவைகளுக்கும் அதன் பணிக்கும் நாம் தாராளமாக நம்முடைய கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்றார் போல நம்முடைய பங்கு குடும்பத்திற்கு, வளர்ச்சி பணிகளுக்கு நாம் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.